வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர்ல ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 16 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Find out the gross annual value in the case of the following properties for the assessment year 25-26. ஓகே, 25-26 ஓட நம்ம வந்து gross annual value வந்து calculate பண்ண சொல்லியிருக்காங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து 5 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ABCDEன்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா அதோட முனிசிபல் வேல்யூவேஷன், ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆனுவல் ரெண்ட், வேகன்சி பீரியட், லாஸ் டியூ டு வேகன்சி எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதாவது வேகன்சி பீரியட் வந்து 1 மந்த்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு எவ்வளவு அமௌண்ட்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அது மாதிரி எல்லா டீடைல்ஸுமே இதுல இருக்கு. சோ ரொம்ப சிம்பிளா இந்த ப்ராப்ளம் நம்ம போட்டுடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முனிசிபல் வேல்யூவும் ஃபேர் ரெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். அதுல எது ஹையஸ்டோ அதை தான் நம்ம ERV சொல்ல போறோம், எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் முனிசிபல் வேல்யூ எழுதிக்கலாமா? இந்த 5 ஹவுஸ்க்கும் பாருங்க, 1,20,000, 1,22,000, 1,20,000, 1,60,000, 2,80,000. இப்ப ஃபேர் ரெண்ட் எழுதிக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, 1,30,000, 1,32,000, 1,29,000, 1,56,000 and 3,00,000 எழுதியாச்சு. இப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறோம். இதுல எது ஹையஸ்டோ அதை எழுத போறோம். இங்க 1,30,000, இங்க 1,32,000, இங்க 1,29,000, இங்க 1,60,000, இங்க பாத்தீங்கன்னா 3,00,000. எஸ், எழுதியாச்சு. இப்ப ஸ்டாண்டர்ட் ரெண்டோட கம்பேர் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இருக்கு இல்லையா? இங்க 1,19,000, 18, 1,26,000, 1,70,000, 2,40,000 அதை எழுதிக்கலாம். எஸ், இப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இதுல எது லீஸ்ட், ஓகே, லோவர், அதை எழுத போறோம். இதுல பாத்தீங்கன்னா 1,19,000, இங்க 1,18,000, இங்க 1,26,000, இங்க 1,60,000, இங்க 2,40,000. எஸ், எழுதியாச்சு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட ஜாஸ்தி போகக்கூடாது. இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் அப் டு ஸ்டாண்டர்ட் ரெண்ட். அதனாலதான் நம்ம ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டும் ERVயும் கம்பேர் பண்ணி அந்த எது லெஸ்ஸோ அதை நம்ம ERVன்னு சொல்றோம். எஸ், இப்ப ஆனுவல் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட் அது எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, சோ இந்த ஆனுவல் ரெண்ட் எழுதிக்கலாம். 1,44,000, 1,14,000, 1,44,000, 1,44,000, 2,88,000 எழுதியாச்சு. இப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். இதுல எது ஹையஸ்டோ அதை எழுதணும். ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னா 1,44,000, இங்க 1,18,000, இங்க 1,44,000, இங்க 1,60,000, இங்க 2,88,000. எஸ், எழுதியாச்சு. இப்ப லாஸ் டியூ டு வேகன்சி கொடுத்துட்டாங்க. சோ அதை அப்படியே எடுத்து போட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா இங்க பாருங்க 1 மந்த்னு சொல்லியிருக்கா. அப்ப இந்த 1,44,000ன்றது 12 மாசம். அதை நம்ம 1 மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, டிவைடட் பை 12 போட்டோம்னா 1 மந்த்துக்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சு போயிடும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிறது 12 மாசத்துக்கு, இது 1.5 மந்த்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அத மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த லாஸ் டியூ டு வேகன்சி அமௌண்ட் என்னன்றது தெரிஞ்சிடும். இப்ப இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டாங்க. சோ நம்ம டைரக்டா எடுத்து போட்டுக்கலாம். எந்த கால்குலேஷனும் போட வேண்டாம். ஓகே, எடுத்து போட்டாச்சு. பாருங்க, 12,000, 14,250, 60,000, 36,000, 2,40,000. இப்ப நம்ம இந்த ERVயோட இந்த லாஸ் டியூ டு வேகன்சியை நம்ம மைனஸ் பண்ண போறோம். பாருங்க, 1,32,000, 1,03,750, 84,000, 1,24,000, 48,000. அவ்வளவுதான். இதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஈஸியா இருக்கா? லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு இதுதான். இதுவே செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியா இருந்ததுன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ nil. நம்ம டைரக்டாவே போட்டுடலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். Thank you for your patient listening.